வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிடைத்தரும். இன்றைக்கி டிநகர் முஸ்தஃபா கோல்ட் மார்ட்டில் இருக்கக்கூடிய 4 கிராம்ஸ்லேருந்தே வரக்கூடிய ஃபேன்சி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. இங்கே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வைட் வெரைட்டி ஆஃப் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் 4 கிராம்லேருந்தே இருந்ததுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ், குட்டி ஹேங்கிங்ஸோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ், இல்லைனா வந்துட்டு காலேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரி நல்லா ஃபங்கியாக ஃபேன்சியாக உங்களுக்கு பிளேடு இருக்கிற மாதிரி, இல்லைனா வந்து ஃபிஷ் தொங்குற மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், இல்லை நமக்கு நீட் அண்ட் எலகண்ட் லுக் வேணும்னாலும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருந்தது. ப்ளஸ் ட்ரெடிஷ்னலான டிசைன்ஸ் வேணும்னாலும் இங்கே இருக்குங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த பர்டிகுலர் பிரேஸ்லெட் உங்களுக்கு 6.3 கிராம்ஸ் வருது. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பிளேடு மாதிரிலாம் இருக்குன்ட்டு. இந்த ட்ரேயில் இருக்குது பாருங்களேன் அது. ஸோ அந்த ட்ரேயில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 4 to 6 கிராம்ஸில் தாங்க அவைலபிளாக இருந்தது. ஸோ ஃபிஷ் மாதிரி இருக்கிறது, ஃப்ளார் போட்டது, இல்லைனா வந்து குட்டி குட்டி பெட் அனிமல்ஸ் தொங்குற மாதிரி உள்ளது, ஹார்ட்டின் தொங்குறது, டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் இருக்குங்க. ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே வரலாம். இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங் தாங்க. ஒவ்வொரு குட்டி பார்ட்டிகளோட ஃபினிஷிங்கும் அவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா 9.6 கிராம்ஸில் வரக்கூடியது. ஸோ சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் ஃபினிஷ் இருக்கும், சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னே கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிராம்ஸ் வரக்கூடியதுங்க. இது பாம்பே காஸ்டிங் பிரேஸ்லெட். இதில் வந்து ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா உங்களுக்கு இந்த ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி, இல்லை ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன், அதுக்கு கீழே கொஞ்சம் மேட் ஃபினிஷில் ஃபேன்சியாக வருது பாருங்களேன். இந்த லீஃப் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப அட்ராக்டிவான டிசைனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பார்வையாக பளிச்சுன்னு தெரியும் இல்லையா. அந்த லீஃப் டிசைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிராம்ஸ் வருது. கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இம்போர்ட்டட் பிரேஸ்லெட்ஸும் வச்சுருக்காங்க. இந்த ட்ரேயில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா மலேசியன் பிரேஸ்லெட்டுங்க. காப்பர் ஃபினிஷ், ரோடியம் ஃபினிஷ், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வருது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் தானே தவிர பியூரிட்டி ஆஃப் த கோல்டு பார்த்தீங்கன்னா 916 ஹால்மார்க் தாங்க. அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ உங்களுக்கு மேலே வர பாலிஷ் மட்டும்தான் இந்த மாதிரி ரோடியம்லேயோ இல்லை காப்பர்லேயோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1 சவரனுக்கு கம்மியாக வரக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் தாங்க. ஸோ நான் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள். நான் காமிக்கக்கூடியதும் மலேசியன் பிரேஸ்லெட் தாங்க. இதுவுமே கிட்டத்தட்ட 1 சவரனுக்குள்ள 6, 7, 8 இந்த கிராம்ஸில் தாங்க அவைலபிளாக இருக்குது. இதில் அந்த ஹார்ட்டின் டிசைன் வருது பாருங்களேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த பிரேஸ்லெட்டு. காமிக்கக்கூடிய ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் பாம்பே டிசைன் பிரேஸ்லெட்ஸ்ங்க. சிலதெல்லாம் பாம்பே காஸ்டிங் பிரேஸ்லெட்ஸாக வருது. ஸோ தட் நம்ம வந்து அதை டெய்லி வேறே ஈஸியாக பண்ண முடியும். ஸோ எந்த விதமான அருந்து விழறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த ஹேங்கிங் உள்ளதெல்லாம் பாருங்களேன். ஹேங்கிங்கில் உள்ள டீட்டெயிலே ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுவும் கிட்டத்தட்ட 1 பவுண்டில் வரக்கூடியது தான். ஸோ இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறது பாருங்களேன். இதுவுமே பாம்பே காஸ்டிங் தான். ஸோ இது 9.5 கிராம்ஸில் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டிங் பிரேஸ்லெட்லாம் உங்களுக்கு நல்லா அழுத்தமாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக டெய்லி யூஸ் பண்ணலாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடியம் பாலிஷ் போட்டது, அப்புறம் மேட் ஃபினிஷ் உள்ளது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ராஜ்கோட் டிசைன் பிரேஸ்லெட் பாருங்களேன். எவ்வளோ லைட் வெயிட்டாக 4.4 கிராம்ஸில் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி சிலதெல்லாம் ஸ்டோன் வச்சு வரும், சிலதெல்லாம் பிளெயினாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6 கிராமில் வரக்கூடிய பாம்பே காஸ்டிங் பிரேஸ்லெட். அண்ட் இந்த மாதிரி லைட் வெயிட்டில் பாம்பே காஸ்டிங் அழுத்தமாக வரும்போது நம்மளால் சிம்பிளாக காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ வேர் பண்ண முடியுங்க. இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ட்ரெடிஷ்னல் பிரேஸ்லெட்ஸுங்க. சிலதெல்லாம் உங்களுக்கு பிளெயின் கோல்டில் வரும், சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனாமல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளெயின் கோல்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளார் பேட்டர்ன், இல்லைனா கல்கத்தா பேட்டர்ன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராம்லேருந்து 2 பவுண்ட் வரைக்கும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட முஸ்தஃபாவோட சேவிங் ஸ்கீம் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முஸ்தஃபாவில் பார்த்தீங்கன்னா 2 சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குங்க. ஒன்று மணி சேவிங் ஸ்கீம், இன்னொன்று கோல்டு சேவிங் ஸ்கீம். மணி சேவிங் ஸ்கீமில் நம்ம மந்த்லி 10,000 பே பண்ணோம் அப்படின்னா 11 மந்த்ஸ் கழிச்சு 1,10,000 மெச்சூர் ஆகும். அந்த மெச்சூர் ஆன அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கோல்டு வெயிட் வருதோ அந்த வெயிட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 16% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் தராங்க. ஒருவேளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஜுவல்லோட வேஸ்டேஜ் 18% இருந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா 2% வேஸ்டேஜ் மட்டும் நம்ம பே பண்ணணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% கம்பல்சரி. இதே பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் ஸ்கீமில் எவ்ரி மந்த் நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கோல்டு அன்னி ரேட்டில் இருக்கோ அந்த வெயிட் நமக்கு வந்து ஆட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ரேட் வந்து 4,000 இருந்தது, நம்ம 10,000 பே பண்ணியிருக்கோன்னா
2.25 கிராம் அந்த மாதிரி நமக்கு ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மெச்சூர் ஆகும்போது 11 மந்த்ஸ் கழித்து எவ்வளோ கோல்டு வெயிட் ஆட் ஆகிருக்கோ அந்த வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் கோல்டு வெயிட் ஒரு வேளை குறைஞ்சிதுன்னா ஸோ நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும், எக்ஸ்ட்ராவாக கோல்டு வெயிட் வந்து நமக்கு ஆட் ஆகும். இதுலேயும் அதே கண்டிஷன் தான், 16% வரைக்கும் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி கம்பல்சரியாக பே பண்ணணும். இதுதாங்க இந்த கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸ். இந்த மாதிரியான சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லா ஷாப்லேயும் இருக்குங்க. அவங்கவுங்களுடைய ஃபேவரட் ஷாப்பில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சிட் ஸ்கீமில் சேர்ந்துட்டு அது மெச்சூர் ஆகும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜுவல்லரியை உங்களுக்கு வேஸ்டேஜில் நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும், நமக்கு லாபகரமாக அமையும். இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஃப்ளெக்ஸி கடான்னு சொல்லுவோம், இல்லைனா பேங்கிள் மாதிரி வரக்கூடிய பிரேஸ்லெட்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ்லேருந்து 16 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடியதுங்க. இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 கிராம்ஸில் வரக்கூடியது. அதுலேருந்து அப்படியே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அக்கேஷ்னல் வேர் தான் பண்ண முடியும், டெய்லி வேர் பண்ண முடியாது. இதே நீங்கள் காஸ்டிங் மாடலில் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி வேர் பண்ண முடியும். ஸோ இந்த கடாவில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் பிளெயின் கோல்டில் இருக்குது, சிலதெல்லாம் ஸ்டோன்ஸ் பதிச்சது, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடியம் பாலிஷ் கொடுத்தது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலிங் ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டெலிகேட் வேராகவும் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனையும் வெயிட்டோடு சேர்த்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வாவ், ஏன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான கலெக்ஷன் பாருங்களேன். இது இந்த மாதிரியான டீட்டெயிலிங் கொடுக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்ககிட்ட நிறைய இருக்குங்க. இந்த பீஸ் ரோடியம் ஃபினிஷ் வரக்கூடியது. அண்ட் நான் அடுத்து காமிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாம்பே காஸ்டிங்கில் வரக்கூடியது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு ஸ்டோன்ஸ்லாம் பதிச்சிருக்கிறதுனால ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் வரக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா பீகாக் மாடலில் ஒன்று காமிச்சிருக்கேன் பாருங்களேன், எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கடாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளெக்ஸி கடா, ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம கையில் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கடாஸ்லாமும் அவைலபிளாக இருக்குது. நான் காமிக்கக்கூடியது யானைமுடி பிரேஸ்லெட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற வெயிட்லேருந்து யானைமுடியோட வெயிட்டை மட்டும் லெஸ் பண்ணிட்டு தான் நமக்கு கோல்டு வெயிட் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ஸ்டோன் பிரேஸ்லெட்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் பார்க்குறதுலேயே யூனிக்கான பீசஸை மட்டும் எடுத்து நான் வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறது பாருங்களேன், இதுவும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் கம் ஃபேன்சி லுக் கொடுக்கக்கூடிய பிரேஸ்லெட்டுங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 16 கிராம்ஸ் வரக்கூடியது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிரேஸ்லெட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் முஸ்தஃபா கோல்மார்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண வரும்போது நம்ம கடைத்திரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு. உங்களை இன்னொரு நாளில் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.